இப்போ நம்ம செய்ய போகிறது நூக்கல் பெப்பர் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல இப்போது மிளகு எடுத்து வறுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நல்லா வறுத்துக்கலாம் மிளகை. நல்லா பூண்டு இடிக்கிறதுல இடித்தா பவுடர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் மிளகை. நல்லா மிளகு வெடிக்குது. இப்போ எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கடாயில் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவு. ஒரு வெங்காயம் விதங்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இப்போது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இடிச்சு இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுடலாம். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கும். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை காயாக இருந்தது தக்காளி, அதனால் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு வச்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டேன். நூக்கல் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நூக்கலை வேக வச்சு கொஞ்சமாக வேக வச்சுருக்கேன். இதை வெட்டிக்கிட்டு தான் இன்னும் நல்லா வேக வைக்கணும். நல்லா வதக்கணும். ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஏன்னா மிளகு தான் காரமே. தேவையான அளவு தண்ணி, உப்பு மட்டும், ஏன்னா வேக வச்சதுலேயும் போட்டோம், இதுலேயும் போட்டிருக்கோம் கொஞ்சம், அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். காய் நல்லா சுண்டது, இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும். அதுக்கப்புறம் பெப்பர் போடலாம். வறுத்ததை நல்லா பொடி இதில் இடித்து பொடி ஆக்கிட்டேன். அவ்வளோதான், போட்டு கலர் வேண்டிட்டோம். நூக்கல் மிளகு பொரியல் தயார். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.